முடியாது. என்ன பண்ணிட்டு இருக்க ஷின்சான்? நீங்க ரோபோட் ஆயிட்டீங்களா, அதான் ஏதாவது இருக்கான்னு பாக்குறேன். என்ன பண்ற? என்ன இது, விரல்ல இருந்து டூத் பிரஷ் வருது? 5 விரல்லையும் 5 டூத் பிரஷா? இவ்வளவு பெரிய பேனா? ஓ, வேக்கம் கிளீனர் வேறயா? ரேடியோமா? என்னப்பா மொக்க பாட்டா போடுறீங்க? முதல்ல அத நிறுத்து. கரண்ட் வந்துருச்சு. என்ன பண்ற? இது எப்படி நிறுத்துறது? இத நான் ரொம்ப ஓவரா நோண்டிட்டேன்னு நினைக்கிறேன்ப்பா. அத நோண்டிக்கிட்டே இருக்காம சீக்கிரம் கீழே போடு ஷின்சான். எப்படி இப்படியா? முடியல. நீங்க ரிமோட் கண்ட்ரோல் ரோபோ மாதிரி இருக்கீங்க. அப்படியா? பார்த்தா அப்படிதான் தெரியுது. ஏன் அப்படி பாக்குற? என்ன மன்னிச்சிரு ஷீரோ, என்னோட ரோபோட் அப்பா உன் வீட்டை கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம தர மட்டம் ஆக்கிட்டாரு. என்ன குறை சொல்லாத, கவலைப்படாத ஷீரோ. உனக்கு ஒரு புத்தம் புது வீட்டை நானே உருவாக்கி தரேன். எக்ஸ்கியூஸ் மீ, எஸ்எஸ் பான் ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லங்க, அப்படி எதுவும் நான் கேள்விப்பட்டதில்ல. சாரி மேடம், எனக்கு அப்படி யாரையும் தெரியாது. இந்த இடத்துல இருந்து எந்த துப்பும் கிடைக்கல. நாம மத்த இடத்துக்கு போய் தேடி பார்க்க வேணாமா சண்டன் பாரா? என் பேரு டண்டன் பாரா. நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க, நிச்சயமா நமக்கு ஏதாவது ஒரு தடயம் கிடைக்கும். என் சர்வீஸ்ல எவ்வளவோ காணாம போன செல்ல பிராணிகளை கண்டுபிடிச்சிருக்கேன். அப்படியா? செல்ல பிராணிகளா? ஆமா, 3 வாரத்துல கிட்டத்தட்ட 6 கேஸ் முடிச்சிருக்கேன். என் அனுபவத்தை வச்சு உங்க பிரச்சனையை முடிச்சிடுறேன். கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். முதல்ல உங்க வீட்டுக்கு போய் அந்த ரோபோவை பார்க்கலாமா? பாப்பமே.